என் பையனுக்காக தான் வந்தேன். என் பையன் வந்து வெள்ளை எனக்கு கம்மி சொன்னாங்கல்ல, என்னோட பையன் 6 வயசு பையன் தான். அவனுக்கு வந்து வெள்ளை எனக்கு நான் எல்லா டாக்டரையும் பார்த்தா அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கண்ணன் டாக்டருக்கு வந்து உங்கள் பையனுக்கு வெள்ளை எனக்கு பேச்சம்பழம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நானும் வாங்கி கொடுத்து பார்த்தா அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்க மூலியமா அருணாவாங்க தெரியும். அவங்க சொன்ன பிறகு இது மாதிரி ரெடியில் அவங்க எடு உன் பையனுக்கு கண்டிப்பாக சரியாகறாங்க. நான் வாங்கி போய் வச்சிருந்தேன், கொடுக்கலாமா கொடுக்கூடாது, சின்ன குழந்தைல சரியாகறான்னு எனக்கு தெரியல. அதில் கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுக்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்ல அவன் தண்ணியில தான் கலந்து கொடுத்துருந்தேன். அவன் என்ன பண்ணா அது எனக்கு பிடிச்சி அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணா அவனே எடுத்து அவனே குடிக்கிட்டு அவனே ஒரு முடியை தூக்கிப்பான். நைட்டு காலையில் அவனே தூக்கிட்டு அம்மா இது நல்லா இருக்குமான்னு சொன்னான். அவன் தொட்டி பேச ஆரம்பிச்சுனான். அதுவும் சரியாச்சு. இப்போ அவனை நல்ல சரளமாக பேசினான். டீச்சரை சொன்னேன் அண்ணாமா பண்ணேன் நல்லா பேசுறாங்க. டீச்சரை இப்பெல்லாம் அவனை கூட்டு பக்கத்துலேயே கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கிறாங்க அவன் பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் ரிசல்ட் வந்து மோதல் இருந்தது. எங்கள் ஊரில் நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். மே மாதம் கொடுக்குறேன். மே மாதம் கொடுத்து ஜூன் மாதம் தலை கொடுத்தினாங்க. ஜூலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 மாதம் கொடுத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெடிடா இது ஜென்ஸு கொடுக்குறது. இது எல்எஸ் தான். இதை தான் நாங்கள் கொடுத்தோம். குழந்தைல கொடுத்தோம். இதை தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி இன்னைக்கு அவங்களுக்கு வளர்ந்து நைட்டு வந்து சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் செங்கல்பட்டு வேலைநாள் நிறைய இடத்துல ரிசல்ட் எடுத்துருக்கேன். நான் குழந்தைல அது ப்ராசஸ்க்கே நிறைய ரிசல்ட் எடுத்துருக்கேன். கண்டிப்பா இதுல உயிர் இருக்கான்னா சத்தியமா உயிர் இருக்கு.